அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ற நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படியானது அமைய போகுது? சோழி பிரசன்னம் மூலியமா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரர்களே, குரு பயிற்சி சனி பயிற்சி பலம் வாய்ந்த இந்த இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி நான் தொடர்ந்து சோழி பிரசன்னம் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். அந்த இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். குரு என்று சொன்னால் அது பிரகஸ்பதி குருவையும் அசுர குரு சுக்கிரனையும் தானே குறிக்கும். சோழி பிரசன்னத்துல சனி பகவானும் ஒரு குரு தானே. சனி பகவானை பொறுத்தவரை சற்று கடுமையான குருவாக இருந்து விடைக்கேற்ற விளைவை தருகின்றார். தவறு செய்யும் போது தண்டிக்க தயங்குவதில்லை. அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பயிற்சியாகும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் 7வது சனியில ஜென்ம சனியாக இருந்தார். தடை 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 வாழ்க்கையில ஒரு போராட்டம் போராட்டம் வாழ்க்கையில கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகின்ற எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரைய செலவை சந்தித்து வந்த ஒரு காலகட்டத்துல அவர் வக்கரமானார். யாரு? கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். எப்படி வர்க்கமான பாத சரியாக வந்தார். தவறான பாதையை நோக்கி செல்வதும் தவறான மனிதனுடைய தொடர்பு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத சனியில் இருந்து அவர் திரும்பவும் ஜென்ம சனிக்கு மாறுகின்ற ஒரு நிலை. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம். கும்பராசியில் இருந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக பார்த்து அற்புதமான பலன்களை தந்தார். ஜென்மசனியுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி, அதே நேரத்துல பாத சனியுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி, கடுமையான வேதனைகளும் சோதனைகளும் கெடுபலனும் இல்லாமல் காத்து வந்தார். அவர் கடகராசி குரு பகவான் அதிசார பயிற்சியானதுனால 6ல் மறைவதனால 6ல் இருப்பதனால இனி கொஞ்சம் கவனமா இருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. அது எப்படி என்பதை இப்ப பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4, கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம், கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 1, 2, 3, கும்பராசி ஆன்மீக சகோதரி கொஞ்சம் கவலையே பட வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் சற்று கவனமாக கேட்டாலே போதும். 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் பாக்கியஸ்தானத்துல கடத்திரகாரர்கள் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் நல்ல பலன்களை தரும். அதே நேரத்துல காரணம் ஒரு கிரகத்தினுடைய நிலையை வைத்தெல்லாம் ஜோதிடம் சோழி பிரசனம் சொல்வதில்லை. மற்ற கிரகத்தினுடைய இடத்தை வைத்து பார்க்கும்போது செவ்வாய் நற்பலனை தருகின்றார். கடத்தக்காரர்கள் சுக்கிரன் குரு செய்ய முடியாதது செய்கின்றார்கள். 6ல் குரு இருந்தாரா 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமாகிய கடகத்தில் உச்ச வருமானத்தை அதிகரித்து பொருளாதார தடைகளை நீக்கி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார். சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கும் நல்ல ஒரு வேலை அரசு துறையில வேலை அமைவதற்கும் அற்புதமான ஒரு காலம் இந்த காலகட்டம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதனால திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். இந்த செவ்வாயும் குருவும் இணைகின்ற காலம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலம். அது நீங்க என்ன திட்டமிட்டீங்களோ அந்த திட்டம் எல்லாம் தவிடுபொடியாகி போய்விட்டது. அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாமலே போய்விட்டது. இனி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தீட்டிய நல்ல திட்டங்கள் நற்பலன் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா பாத்தீங்கன்னா 9ல் சுக்கிரன் இருப்பதனால ஆதாயம். 7வது சனியின் ஆதிக்கமும் ராகு ராசியில் இருப்பதும் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பேசும் போதும் நடக்கும் பொழுதும் யோசிக்கும் பொழுதும் ஒரு செயலை செய்யும் போதும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். சனி பகவானுடைய அந்த பாதிப்பு என்று சொல்வார்களே, அது எல்லாரையும் பாதிக்காது. தவறான மனிதருக்கும் தவறாக நடந்து கொள்வர்களுக்கு தானே அந்த பாதிப்பு. கர்மாவின் ஏதாவது குறை இருந்தால் தானே அந்த பாதிப்பு. அந்த வகையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனியிலிருந்து ஜென்ம சனியாக வந்து விட்டாரே என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். உடலும் மனமும் சரியாக இருந்து விட்டாலே போதும். கும்பராசி நேயர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணா நல்லது? அவங்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன? சாட்சிக்காரங்கால விடுறதை விட சண்டைக்காரங்கால விடுவது சிறப்பு. தயவு செய்து நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்க இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா திருத்தணியிலிருந்து திருப்பதி இடைப்பட்ட இடம் தான் அப்பளேகுண்டா. அந்த அப்பளேகுண்டா சென்று அங்கு இருக்கின்ற இறைவன் பெருமாள் அபயகஸ்தத்தோடு இருக்கின்றார். அவரை சென்று மன உருக வழிபடுகின்றார். அடுத்த சனி பயிற்சி வரை இப்ப இருக்கின்ற ஜென்ம சனி மாறும். குறிப்பா பாத்தீங்கன்னா 2 குருக்களை அருளை பெறுகின்ற சுக்கிரனை அருளை பெறுகின்ற அற்புதமான ஒரு தருணம் கும்பராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி.